கருணாநிதிக்கு பரம்பரை கிடையாது. நீ கருணாநிதிக்கு ஓட்டு போடுற, நீ போய் திமுக பரம்பரைங்க. நம்ம யாரு? நம்ம தமிழர் பரம்பரை. தமிழர் பரம்பரை. அப்படி வா, அப்படி வா, தமிழர் பரம்பரை. இதே மதுக்கூர்ல நான் சிறு வயதுல இருந்து பார்த்து பார்த்து ரசித்த ஒரு அண்ணன் இருக்காரு. மதுக்கூர் ராமலிங்கம் ஒரு அண்ணன். நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்லா பேசுவாப்ல. ஆனா என்ன திடீர்னு எங்க அண்ணன் மேல கொஞ்சம் பாஞ்சிட்டாப்ல. நமக்கு என்ன அப்படின்னா கருத்தியல் ரீதியா யார் வந்தாலும் அடிதான். அது ஈவே ராமசாமியா இருந்தாலும் சரி, அண்ணாதுரையா இருந்தாலும் சரி, முக ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி. இப்ப இவங்க என்ன பேசுறாங்க? மதுக்கூர் ராமலிங்க அண்ணன் ரொம்ப நல்ல அண்ணன் தான், மாற்று கருத்து கிடையாது. பொது உடைமை கொள்கையை தான் பேசுறாங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? சீமானெல்லாம் பேசுறதுக்கு காரணமே பெரியார் தாங்க காரணம். சீமானும் சீமானுடைய கட்சிக்காரங்களும் நாம் தமிழர் கட்சி மேடைகளை ஏறி பேசுறாங்கன்னா அதுக்கு ஈவே ராமசாமி தான் காரணம் அப்படின்னு. இப்ப நாம என்ன சொல்றோம்? என்னையெல்லாம் பேசுவாங்க, நீங்க கோவை கார்த்திகான்னு போட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிள்ளைலாம் இன்னைக்கு மேடையில ஏறி பேசுதா அது பெரியார் போட்ட பிச்சை தான் காரணம் அப்படின்பாங்க. டேய், பெரியாருக்கே திராவிடம் என்ற கொள்கையை பிச்சுக்கிட்டது தமிழர்கள் நாங்கடா. அவருக்கே பிச்சுக்கிட்டது நாங்க. அவர் பேசின கொள்கை பகுத்தறிவு கொள்கை, பகுத்தறிவு கொள்கை, சாதி மறுப்பு கொள்கை, பெண் விடுதலை கொள்கை, பிராமண எதிர்ப்பு கொள்கை, சாதி ஒழிப்பு திராவிடம். ஏன் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தை பிச்சுக்கிட்டது தமிழர்கள். அதுல மாறி தமிழர்கள் நாங்க போட்ட பிச்சை பிச்சை. திமுக பெரிய கட்சி நினைக்காதீங்க, பெரிய கட்சி அதெல்லாம் விடுங்க. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எப்படி? 2009 ஈழத்துல 1.25 லட்சம் ஈழ தமிழர்களை கொத்து குண்டுகள் போட்டு கொலை செய்தார்கள். அதுக்கு வஞ்சம் வச்சு, நெஞ்ச முழுக்க வஞ்சம் வச்சு பழி வாங்கணும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இந்த கட்சியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, தனித்தமிழிலம் அடைந்தே தீர்வோம் சொல்லி நாம் தமிழர் கட்சியை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீண்டும் மீண்டும் மறு உருவாக்கம் செஞ்சார். திமுக எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? 1949 ஆண்டு. அப்ப ஈவே ராமசாமிக்கு 72 வயசு. அவருடைய சொத்தெல்லாம் வேற யாருக்காவது பாக்கியப்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு என்ன தெரியுமா பண்றாரு? 72 வயசுல வெக்கம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறாரு. யார? நம்ம மணியம்மைய கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த திராவிடர் கழகத்துக்கு மணியம்மை தான் முதலாளி. சொத்தெல்லாம் அந்த அம்மா பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அந்த கடுப்புல கோபமாகி தீக்கால இருந்து தொடங்கப்பட்ட கட்சி தான் திமுக. ஒரு கட்சி தலைவர் 72 வயசுல கல்யாணம் பண்ணிட்டான், சொத்தை எல்லாம் பொண்டாட்டி பேரை எழுதி வச்சுட்டாங்க. ஒரே காரணத்துக்காக துவங்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். பரம்பரை திமுக திருந்து திருந்து இது ஒரு கட்சி, இது ஒரு கோட்பாடு, இது ஒரு கோட்பாடு. கோட்பாடு வெக்கமா இல்ல? இதைத்தாங்க நான் மக்கள் மன்றத்தில் சொன்னேன். மக்கள் மன்றத்தில் திமுக சார்பா நிறைய பேர் வருவாங்க. செந்தில்வேல் ஒரு அண்ணன் இருப்பாப்ல, பத்திரிகையாளரும் போடுவாப்ல, ஆனா உள்ள திமுக காரரு. அவர் தான் சொன்னாரு, கார்த்திகா பாஜகவை காப்பாத்துறாங்க. நான் எதுக்கிட்ட அவனை காப்பாத்துறேன்? நீ தாண்டா காப்பாத்தி வைக்கிற. பாஜக திமுகவை காப்பாத்துது, திமுக பாஜகவை காப்பாத்துது. செந்தில்வேல் சொன்னாப்ல, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு சொன்னாப்ல. அப்ப நான் என்ன சொன்னேன்? அந்த வரி தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்ன்ற பழமொழி எங்களுக்கு பொருந்துறதை விட உங்களுக்கு தாயா பொருந்தும். 2006 2011 காலகட்டத்தில் ஆந்திராவில் ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, OS ராஜசேகர ரெட்டின்னு ஒரு முதலமைச்சர். ஹெலிகாப்டர்ல இருந்து தெரியாதனமா விபத்து ஏற்பட்டு மரணிச்சிட்டாரு. ஒரே ஒரு ஒத்த முதலமைச்சர் இறந்ததுக்கு அன்றைய திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நாள் விடுமுறை அடிச்சது. கொடிகள் எங்க அரக்கம்பத்தில் பறக்குது. தமிழ்நாடு அரசு 3 நாள் துக்கம் விசாரிச்சது. துக்கம்.
ஆனா 1.25 லட்சம் ஈழ தமிழர்கள் இறந்ததற்கு கொத்து குண்டுகள் போட்டு இன படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒருத்த செத்ததுக்கு 3 நாள் துக்கம் அனுசரிக்கிறியே. 1.25 லட்சம் என் ரத்த சொந்தம் கொத்து குண்டுகளால் இன படுகொலை செய்யப்பட்டான். அவனுக்கு ஒத்த சொல்லி கண்ணீரை வடிக்க மாட்டேங்கிறியே. ஐயா, இதுதாயா தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுங்கிற அர்த்தம். கருணாநிதி தெலுங்கர், அதனால தெலுங்கரை சொட்டா அவருக்கு வலிக்கும், தமிழனை சொட்டா வலிக்காது. நான் பொய் சொல்ல வலிக்காது. இன்னைக்கு வாரேன், மதுக்கூருக்கு வாரேன். ஆலந்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு. திராவிட மாடல் சமத்துவத்தை கொண்டு வருது அப்படின்னாங்க. எங்கடா சமத்துவம் வருது? உங்க இன்மதி ஸ்டாலின் துபாயில போய் படிக்கிறாரு, விளையாட்டு பயிற்சி எடுக்கிறாரு. என் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல விளையாட்டு மைதானமே கிடையாது. பாதி பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையே கிடையாது. அப்படியே வகுப்பறை இருந்தாலும் யூரின் போறதுக்கு உச்சா போறதுக்கு கழிப்பறை கிடையாது. இங்கேயா சமத்துவம்? கடைசியில் பார்த்தா ஆலந்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில சமத்துவத்தை கொண்டு வந்துருக்காயா. சைக்கிளில் போறவங்களும் அந்த கடையில தான் குடிக்கிறான். 2 வீலரை போறவங்கள, பைக்கில் போறவங்களும் அந்த கடையை பயன்படுத்துறாங்க. 4 சக்கர வாகனம், மகிழுந்து, காரு, 2 வீலர், சைக்கிள் எல்லாம் அந்த காரை பயன்படுத்த. சமத்துவம், திராவிட மாடலின் சமத்துவம். எதுல வந்திருக்கு? சுடுகாட்டுல இல்லாத திராவிட மாடலின் சமத்துவம் டாஸ்மாக் கடையில வந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் கிடைக்குது. என்னங்க பண்ணுவீங்க? முதல் கையெழுத்து. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒப்பாரி வச்சது யாரு? கருணாநிதிக்கு பிறந்ததுனாலே அரசியலுக்கு வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கனிமொழி கருணாநிதி நீலி கண்ணீர் வடிச்சது. நான் நீலி கண்ணீர் வடிக்கிறதுக்காக வரல. பெண்களுடைய தாலியா இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை ஒரு கையெழுத்து எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல் கையெழுத்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5329 டாஸ்மாக் கடைகளில் இழுத்து மூடுவோம். முதல் கையெழுத்து. ஆண்கள் வாக்களிக்க மாட்டீங்க. ஐயோ, நீங்க வாக்களிக்காம அடுத்து உங்களுடைய வாக்குகளை விட உங்களுடைய வாழ்க்கை, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை, உங்க குடும்பத்தினருடைய வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம். எந்த கட்சிக்காரனும் பேச மாட்டாங்க ராஜா. அடிச்சு சொல்றேன். அதிமுக, திமுக, பாஜக இப்ப புதுசா வந்திருக்கேன், யாரும் பேச மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி நாங்க மட்டும்தான் பேசுவோம். ஏன்? நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக அரசியல் செய்ய வந்தவர்கள். நான் பொறியியல் படித்தவள். வேலை பார்க்கலாம், கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்த சம்பளம் வரும். சோறு எங்க இருந்து வரும்? விவசாயி வெம்பாடுபட்டு உழைச்சா தான் வரும். இப்பயும் உழைக்கிறாங்களே, ஏன் வர்றதில்ல? ஒரு மூட நெல்லு 2500 ரூபாய்க்கு கொள்முதல் கொடுத்தா சரின்னு ஒத்துக்குவீங்களா? கேரளாவில் ஒரு மூட நெல் எத்தனை ரூபாய்க்கு அரசு கொள்முதல் செய்து? இந்த வெள்ளத்தால வட்டம் பாதிக்கப்படுற ஒடிசால கூட ஒரு மூட நெல் 100 கிலோ இருக்கக்கூடிய நெல் மூட எவ்வளவுக்கு விக்குதுங்கிற பாருங்க, எடுத்து பாருங்க, தட்டச்சு செஞ்சு பாருங்க போன்ல எவ்வளவு விக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க இவ்வளவு மோசமா இருக்கு? விவசாயி ஏங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க? காரணம் என்ன? கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட் போய் போட்டோ ஷூட் எடுக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனா விவசாயிகள் கண்ணீரும் கம்பளையுமா தான் இருக்கணும். உண்மையான விவசாயிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்கி பாருங்க. விவசாய பணி அரசாங்க பணி, ஆடு மாடு மேய்ப்பது அரசாங்க பணி. கிராமந்தோறும் மேய்ச்சல் நிலையம் இருக்கும். இன்னைக்கு பால் ஆந்திராக்காரன் இருந்து வாங்கணும். ஆட்டுக்கறி வெளி மாநிலங்கள்ல இருந்து வரும். இதான் நடைமுறையா? ஏண்டா, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா ஆந்திராவில் இருந்தா வரணும். தமிழன் திங்கிறதுக்கு ஆட்டுக்கறியும் ஆந்திராவில் இருந்தா வரணுமா? ஏன் தமிழன் செஞ்சா தமிழன் இந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தா ஓட்டடிக்க மாட்டீங்களா? இது என்னையா? இது என்னது? 1924ஆம் ஆண்டு காவிரியில ஓடிய ஒட்டுமொத்த நீரின் அளவு 740 டிஎம்சி. எவ்வளோ? 740 டிஎம்சி. இன்னைக்கு எவ்வளவு வருது காவிரியில எவ்வளவு வருது? தமிழ வேண்டாம், எனக்கு ஆந்திராக்காரங்க தான் வேணும், கர்நாடகக்காரங்க தான் வேணும், மலையாளக்காரங்க தான் வேணும்னு சொல்லி மாத்தி வாக்களிச்சிங்களே. நமக்கு பெற்றிருக்கக்கூடிய காவிரி உரிமை வெறும் 177.25 டிஎம்சி தான். வெறும் 177.25 டிஎம்சி மட்டும் தான் வச்சிருக்கான். இல்ல, கொடுக்கல. ஏன்? கர்நாடகக்காரனுக்கு தெரியும் எல்லாம் நம்ம கருணாநிதி தானே, என்ன பண்ணிடுவாரு? கேட்டா சொல்ல, நாங்க வாரியம் அமைச்சோம்,
நாங்கள் ஆணையம் கொண்டு வந்தோம். திமுக அதிமுக மாறி மாறி சண்டை போட்டுக்குவாங்க. ஏன் என்னை சாகடிச்சிட்டு நீ என்னை எரிச்சா என்ன புதைச்சா என்னையா, உரிமையை பெற்று கொடுனா ஆணையம் அமைச்சேன், காவேரி வாரியம் அமைச்சேன். இது பேச்சே இல்லை. நான் வர்றேன். நாம் தமிழர் கட்சி இந்த ஆட்சியை பிடிக்குது, ஆட்சியை பிடிக்குது. சட்டமன்றத்தில் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? நீங்க மாதிரி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அந்த பேச்சில் இருக்காது. காவேரியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது எப்படி, காவேரி பாசனத்தை காவேரி படுகை மாவட்டங்களை மீண்டும் தலைநிமிர செய்வது எப்படி அப்படிங்கிறத நாங்க பேசுவோம். பேசுறது மட்டும் இல்ல, கர்நாடகா தண்ணி கொடுக்கலையா, அவன் அரசை டிஸ்மிஸ் செய்ய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கலாம். அவன் எதுக்கே ஆட்சி நடத்துறான்? மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடு. ஸ்டாலின் செய்வாரா? செய்ய மாட்டாரு. அவருக்கு இல்ல. நான் பேசுறது என்னன்னாவது புரியுமா? பொம்மை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. பொம்மை முதலமைச்சரை கருணாநிதி மகனுக்கு வாய்ப்பு கொடுப்போம். உங்களுக்கு நீங்களே வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கணும். உங்கள ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிற இந்த முறை எல்லாரும் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. திமுக வென்றிருக்கு, அதிமுக வென்றிருக்கு, பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் வென்றிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நாம என்னைக்கே வெல்லுவோம். நாம் தமிழர் கட்சிக்காரன் உள்ள போய் சட்டமன்றத்தில் பதவி ஏற்கும் போது மக்கள் பிரச்சனையை பத்தி பேசும்போது உண்மையிலேயே தமிழ்நாடு மக்கள் வென்றதாக அர்த்தம். எங்களுக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை. நாங்க வந்தா பாலாரம் தேனாரம் பாயுங்க தமிழ்நாட்டில். அப்படிலாம் நான் ஏமாத்த மாட்டேன். சாக்கடை ஓடாது ராஜா, சாக்கடை ஓடாது. சுகாதாரமான ஒரு நாடாக, நகராக, பட்டுக்கோட்டை மட்டும் இல்ல, மதுக்கூர் மட்டும் இல்ல, எல்லாமே சுகாதாரமான நாடா இருக்கும். ஒரு குப்பையை கூட எப்படி சரி செய்யணும்னு தெரியாத இவர்கள்கிட்ட மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறீங்க. அதை மாத்துங்கன்னு சொல்றோம். என்ன ஆயிர போகுது? நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் பேசுறாங்க, சீமான் அவர்கள் இப்படிலாம் பேசலாமா, இதெல்லாம் செய்யலாமா? சீமான் அவர்கள் இப்படிலாம் நாங்க பேச கருத்துக்கு பதில் கருத்து இருக்கா? பொது உடைமை சித்தாந்தம். இங்க முக்காவாசி பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருப்பீங்க இந்த கூட்டத்தில். பிற்படுத்தப்பட்ட மக்கள் 27 விழுக்காடு எங்க கல்விகள்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும். அது மத்திய அரசாங்கம் கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுவே உருப்படியா பல துறைகளுக்கு வர்றதில்லை. இதுல என்ன அப்படின்னா, அரிய வகை ஏழை இந்துக்கள் இருக்காங்க, உயர்சாதி ஏழை இந்துக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்கிறாங்க. கேட்டது யாரு? பாஜக நினைக்கிறீங்களா? பாஜக இல்ல, கொண்டு வந்தது அந்த சட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், உயர்சாதி ஏழை இந்துக்களுக்கு 10 விழுக்காடு கல்வி வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லி காங்கிரஸ் முதல்ல தீர்மானம் கொண்டு வருது. அதை பாஜக சட்டமாக்கிருச்சு, நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கிருச்சு. அதுக்கு யார் தெரியுமா ஆதரவு கொடுத்தா? மதுக்கூர் ராமலிங்கம் அண்ணன் செயற்குழு உறுப்பினராக பதவி வகிக்கிறாரே அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல மக்களை வஞ்சிக்கும் வகையில 10 விழுக்காடு உயர்சாதி ஏழை இந்துக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு கொடுத்தது. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? பாஜகவை ஆதரிக்கிறது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்களா, இல்ல மதுக்கூர் ராமலிங்கம் அண்ணன் நீங்க ஆதரிக்கிறீங்களா? நீங்க தான் ஆதரிக்கிறீங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு ஒருத்தவங்க வரணும் இல்ல? வந்துட்டா இந்த கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தா இதே மாதிரி மேடை ஓட்டோ இல்ல எனக்கு போன் நம்பர்ல அழைச்சோ பேசுங்க. பதில் பேச முடியாது. காரணம் என்ன? சவப்பு சட்டை போட்ட பாசிசம் தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இவங்களை ஒழிச்சு கட்டுங்க. பண்ணையார்கள்ட்ட இருந்து கூலி ஆட்களை விடுதலை செய்தது பொது உடைமை சித்தாந்தம் தான், நான் மறுக்கல. இன்னைக்கு அதே பண்ணையார்கள் கிட்ட நீங்க கூலியாளா போயிட்டீங்களே மதுக்கூர் ராமலிங்கம் அண்ணன், உங்களை மீட்க வேண்டியது எங்க கடமை இல்லையா? அதைத்தான் நாங்க செய்யறோம். யோசிச்சு பாருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எஸ்என்ஜி டிஸ்டிலரி சாராய கம்பெனி கிட்ட இருந்து பல லட்சம் கட்சி நிதி வாங்குது. அப்ப நீங்க உழைக்கும் வர்க்கத்துக்கு போராடுறீங்களா? இந்த உழைக்கும் வர்க்கத்தை அவங்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய சாராய ஆலைகளுக்கு நீங்க போராட போறீங்களா? யாருக்கு போராடிட்டு இருக்கீங்க? மக்களை ஏமாத்தாதீங்க. எவ்வளவு காலம் ஏமாறுறது? எத்தனை காலம் தான் ஏமாத்துவீங்க? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில பேரை எல்லா காலத்திலும் ஏமாத்தலாம், எல்லாரையும் ஒரு சில காலம் ஏமாத்தலாம். ஆனா எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியும் என்று மனப்பால் குடித்துக்கிட்டு தெரியாதீங்க. வாய்ப்பு வரும்.
வாய்ப்பு வரும். இங்க மட்டும் சொல்றேன். நான் அண்ணன் கூட சொன்னாங்க, தென்னை நாங்க வந்தா தென்னையை வந்து நாங்க பாதுகாப்போம். எங்களுடைய முக்கிய முதல் விவசாயத்தில் நாங்க பண்ணக்கூடிய முதல் புரட்சி என்ன தெரியுமா? இந்த ரேஷன் கடையில பாமாயில ஒழிக்கிறது. என் சனம் வேர்க்கடலை ஓடுது, தேங்காய் விளைவிக்குது, எள்ளு விவசாயம் பண்ணுது. அதுல இருந்து அங்க பக்கத்துல எண்ணெய் வேர்க்கடையில இருந்து எண்ணெய் தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய ஆலை யாரு செய்வாங்க? தமிழ்நாடு அரசு செய்யும். யாரு? தமிழ்நாடு அரசு செய்யும். வேலையெல்லாம் யாரு? படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய உங்க வீட்டு பிள்ளைகள் தான் அரசு ஊழியர்களாக வேலை செய்வாங்க. அரசு ஊழியர்களாக வேலை செய்வாங்க. சம்பளம் பெருசாலாம் கொடுக்க மாட்டோம். ஆனா கொடுக்கிற சம்பளத்தை ஒரு மாசத்துக்குள்ள செலவு செஞ்சு பாருங்க. காரணம் என்ன? விலைவாசிய கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி உறுதியா செய்வோம். வேர்க்கடையில இருந்து கடல் எண்ணெய், தென்னை மரத்துல இருந்து தேங்காய் எண்ணெய், எள்ளுல இருந்து நல்லெண்ணெய், இப்படி எண்ணெய்களை சாமானிய விலைக்கு நல்ல சலுகை விலையில என் மக்கள் சாப்பிடுற ரேஷன் கடையில அரசாங்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் விற்பாங்க. மக்கள் முதல்ல நல்லா சாப்பிடணுங்க. சாப்பிடுறதுக்கு கூட இந்த அரசாங்கம் சரியான முறையில் வழிவகை செய்து கொடுக்கல அப்படின்னா நாம என்ன செய்ய போறோம்? இந்தோனேஷியால இருந்து பாமாயில் வருது, அது சரியில்லை. நம்ம ஊர்ல நம்ம மண்ணுல விளைஞ்ச நிலக்கடலைய, கடலெண்ணெய, நல்லெண்ணெய, தேங்காய் எண்ணெயை நமக்கு கொடுப்போங்கிறோம். எப்படி பண்ணுவோம்? பெரிய பெரிய கம்பெனி இங்க பாருங்க, நிலக்கடலை தேங்காய் விவசாயம் பண்ணக்கூடிய தாய் தகப்பனும் அரசு ஊழியரா இருப்பாங்க. ஏன்? விவசாய பணி அரசாங்க பணி. இங்க அரசாங்கம் செய்யக்கூடிய ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடிய அந்த பெற்றோருக்கு பிறந்த மகனோ அரசாங்க பணியில இருப்பாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சி காணுகின்ற கனவு தமிழ்நாடு. இந்த கனவு நனவாகுனா என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, மறவாமல் வாக்களிங்கள் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு. இது ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு புத்தகம் இருக்குடா, இதை வாங்கி படி, உனக்கு வந்து இது ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் இந்த புத்தகத்தை சென்னை புத்தக கண்காட்சியில் வாங்கி படித்தேன். அதில் என்ன அப்படின்னா வந்து, இது நான் யாருக்காக சொல்கிறேன்னா இந்த மண்ணின் மைந்த அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கு சொல்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்கா, 81வது பக்கம், 81வது பக்கத்தில் 1925ஆம் ஆண்டு நீங்கெல்லாம் பெரியார் போச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த ஈவே ராமசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய நிதியை கையாடல் பண்ணிட்டாரு. அந்த நிதியை கையாடல் பண்ணதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணாரு. இதெல்லாம் இவருடைய இந்த ஆசிரியருடைய வார்த்தை இல்ல, அரசாங்க குறிப்பு இருக்குன்னு சொல்றாரு. அரசாங்க குறிப்பு. அப்ப அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன பண்றாங்க, ஈவே ராமசாமி இந்த மாதிரி கையாடல் பண்ணிட்டாரு, நிதியை கையாடல் பண்ணிட்டாரு. அதனால 1925 நடந்த மாநாட்டில், காஞ்சிபுரம் மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். யாரு? கட்சி தலைவரை எடுத்து தீர்மானம் கொண்டு வரீங்க. காரணம் என்ன? நிதி கையாடல். ஒரு கட்சி தலைவர் தனக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நிதியை கையாடல் செஞ்சிட்டான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை, இல்ல நான் நிதியை கையாடல, என் கரம் சுத்தமான கரம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ அந்த கட்சியை விட்டு வெளியே வந்திருக்கணும். இல்ல பாருங்க. ஆனா இவரும் சாதாரண ஆத்தர் இல்லைங்க. இவர் இப்ப பாரிஸ்ல இருக்காரு. சொல்லுங்க, இந்த பெரியாரே கையாடல் பண்ணிருக்காரு, ஈவே ராமசாமியே கையாடல் பண்ணிருக்காரு அப்படின்னா நான் பெரியாரின் பேரன் என்று போற இடமெல்லாம் சொல்லிக் கொள்கின்ற இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தமராக இருப்பாரா, கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாரா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து வாக்களிங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. வெளியேறுவதற்கு நிதி மோசடி தான் காரணம். நிதி மோசடியில சிக்கிட்டாரு. இப்ப நாம என்ன சொல்றோம், நீ தமிழ்நாட்டின் தந்தைன்னு சொல்ற, தமிழரின் தந்தை ஈவே ராமசாமி அப்படின்னு நீ சொல்ற, நீ சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தியல, அந்த சொத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதி கொடு, தமிழர்களின் கஜானாவுக்கு சேரு. எவ்வளவு சொத்து சேர்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? 1,00,000 கோடிக்கு மேல ஈவே ராமசாமி அவர்கள் சேர்த்து வச்சு திராவிடர் கழக அறக்கட்டளையின் சொத்து இருக்கு. 1,00,000 கோடிக்கு மேல. சும்மா இல்ல, சும்மா ஒரு வேட்டியை கட்டி அழுக்கு சட்டையை போட்டுட்டு இருக்கவங்க கிடையாது. 1,00,000 கோடிக்கு மேல நம்மளை உட்கார வச்சு மிளகா அரைச்சிருக்காங்க. இதை நாம கேட்கணும். இதுக்கு முன்னாடி இதை யாருங்க கேட்டா? அவங்க பெரியாரிய தோழர்கள் கேட்டாங்க. கோவைக்கு ராமகிருஷ்ணன் கேட்டாப்ல, குளத்தூர் மணியண்ணன் கேட்டாரு. அதுக்கப்புறம் கேட்கல. ஏன்னா 2009க்கு அப்புறம் என்ன நடந்தது? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கின்ற தத்துவம்
தமிழ்நாடு எங்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முழங்கப்பட்டது. அதான் காரணம். தமிழனுக்காக ஒரு கட்சி வந்துருச்சுன்னு நினைச்சான். அதனால தமிழர் அல்லாதவர்லாம் ஒரு பக்கம் போயிட்டான். அண்ணாதுரை நம்மாளுங்க, இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் நம்மாளுங்க. அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க எம்எல்ஏ திட்டக்குடியில தானே, திட்டக்குடியில கனிம வள கொள்ளை நடக்குது. கனிம வள கொள்ளையை தடுத்த டிஎஸ்பியை போட்டு எப்படி மிரட்டுறாரு? 20 அடிக்கு மண்ணன் நோண்டிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு டிஎஸ்பி அவர் வழக்கு பதிஞ்சு அவர்களை சிறையில் தள்ளுறதானுங்க ஒரு டிஎஸ்பியோட வேலை. உங்க எம்எல்ஏ அண்ணாதுரை எதுக்குங்க அவரை போட்டு போனை போட்டு மிரட்டுறாப்ல? ஏன் ஏன் மிரட்டுறாரு? கனிம வள கொள்ளை. அதான் சொன்னோம்ல, தட்டுக்கட்டு திரிந்த மனிதர்களுக்கு கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். அண்ணாதுரைக்கு கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். இந்த தவிட்ட மண்ண சொந்தம். இவர்களுக்கு தான் திரும்ப திரும்ப வாக்களிக்க போறீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இதுவரைக்கும் இருந்திருக்கா? இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா? யோசிச்சு பாருங்க, கிடைக்கவே கிடைக்காது. மக்கள் தொகையில சமபங்கு வகிக்கிறாங்க பெண்கள். மக்கள் தொகையில 50 விழுக்காடு பெண்கள் இருக்கிறாங்க. மக்கள் தொகையில 50 விழுக்காடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலிலும் சமபங்கு வழங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதுக்கு ஈவே ராமசாமியை கொண்டு வராதீங்க. இல்ல, நாங்கள் ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதியை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல. அரசியலுக்கு வந்தவர்கள் இல்ல. பெண்கள் பாடுபடாமல் என் இனத்தின் விடுதலை முழுமை பெறாது என்று சொல்லி பெண்களுக்கான படையணிகளை உருவாக்கி தன்னுடைய இன விடுதலைக்கான போர்ல முதன்மை போராளியாக, சிறப்பு போராளிகளாக பெண்களை களமிறக்கிய, உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக படையை கட்டிய, தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்காக அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை. ஆணும் பெண்ணும் சமம். 50 விழுக்காடு பெண்களுக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 117 பெண்கள், 117 ஆண்கள். திமுக 117 பெண்கள் போடுறதுக்கு இடம் இருக்காங்களா? பெண்கள் இருக்காங்களா? முதல்ல இருக்காங்களா? அதிமுக ஒரு காலத்தில் அந்த கட்சியின் தலைவராக ஒரு பெண் இருந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை. நாங்க 2026க்கு அப்புறம் அந்த கட்சியே பாஜக அபேஸ் பண்ண போகுது. அந்த கட்சி இல்லாம போகுது. அந்த கட்சிக்கு வாக்களிக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி எங்களை சொல்லுவாங்க, உங்க வாக்கெல்லாம் விஜய் கட்சி பிரிச்சிடும் அப்படின்னு. நாங்களே திமுக காரங்களோட அதிமுக காரங்களோட வாக்கு வங்கியை பிரிக்கிற வேலையில இருக்கிறோம். எங்க வாக்கு வங்கி யாரா அவன் பிரிக்கிறது? யாரு பிரிக்கிறது? மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அடுத்தடுத்து பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. நானும் கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும். அதனால நான் இங்கே பக்கத்தில் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியெல்லாம் போட்டிடுறேன். அதனால நான் தொடர்ச்சியாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களில் நான் பட்டுக்கோட்டைக்கு வருவேன். எங்கள் அண்ணன் கண்ணன் அவர்களை சட்டமன்றத்தில் அனுப்பக்கூடிய வேலைகளை நானும் ஈடுபடுவேன். என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்திட தரமான கல்வி, உலகத்தரமான கல்வி, ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைவருக்கும் தரமான கல்வி கிடைத்திட தாய் தமிழ் சொந்தங்களை நீங்கள் மறவாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னம். தரமான மருத்துவம், தரமான குடிநீர், அது மட்டும்தான் இலவசம். கல்வி, மருத்துவம், குடிநீர். வேற 1000 ரூபாய்லாம் கொடுக்க மாட்டேன், 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன். மடிக்கண்ணிக்கு 2000 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. நான் கேட்டேன், மக்கள் மன்றத்தில் கேட்டேன், 2000 கோடி ரூபாய் கொடுத்து மடிக்கணினியை கொடுக்குறீங்களே சாமி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 21 பல்கலைக்கழகங்களில் 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே கிடையாது. பல்கலைக்கழகம் துணைவேந்தரே கிடையாது. பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகம் எதுக்கும் கிடையாது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கிடையாது, கிடையாது. அதுலயும் சென்னை பல்கலைக்கழகத்தில் மட்டும் 510 பேராசிரியர்கள் இருக்கணும். வெறும் 210 பேராசிரியர்கள் தான் பணியில இருக்கிறான். மீதி 300 பேர் எங்க? 300 பேர் எங்க வச்சிருக்க? மடிக்கணினி கொடுக்கிற, சொல்லி கொடுக்க பேராசிரியர் வேணும்ல, எங்கேயா வச்சிருக்க? 1140 ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எங்க இருக்கணும்? பல்கலைக்கழகங்கள்ல இருக்கணும். வெறும் 420 பேர் தான் வச்சிருக்க. மீதி எங்க? அந்த 2000 கோடிய மாணவர்களுடைய வகுப்பறைகள்ல, ஆய்வகங்கள்ல அவங்களுக்கான பேராசிரியர்களை, உதவி பேராசிரியர் நியமிச்சு மாணவர்களுக்கான நலனை போற்றி பாதுகாரு தம்பி, பாதுகாரு. நான் இப்படி பேசுனத தந்தி டிவிக்காரங்க எடுத்துட்டாங்க. அப்பதான் நினைச்சேன், ஓ இதெல்லாம் மக்கள் கிட்ட பேசுறது போல நம்ம மக்கள்கிட்ட பேசுவோம்.
நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிச்சு வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நான் அன்னைக்கு மக்கள் மன்றத்தில் பேசும்போது திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்தி செந்தில் வெள்ளை நான் கிளம்புறேங்க அப்படின்ட்டான். கிளம்புறேன் அப்படின்ட்டாங்க. நான் என்ன ராஜீவ் காந்தி ஓட விடுறதுக்கு நான் வந்திருக்கேன்? எங்களை சீமான் அவர்கள் எங்களை அப்படியே வளர்க்குறாங்க. இல்ல, சட்டமன்றத்துக்குள்ள மு.க. ஸ்டாலினையும் அவருடைய திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை சட்டமன்றத்துக்குள்ள ஓட ஓட விரட்டுற அளவுக்கு அழுத்தமான கேள்விகளை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை எங்களால கேட்க முடியும். ஒரே ஒரு வாய்ப்பு தான். எங்க கேள்வி இல்ல, உங்க கேள்விதான். உங்க போராட்டத்தை தான் நாங்க முன்வைக்க போறோம். 4 வருஷத்துல 1 லட்சம் போராட்டங்களுக்கு நான் அனுமதி கொடுத்திருக்கேன்னு உங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. போராட்டமே வாழ்க்கையா இருந்தா என்னைக்கா வாழ்றது? இவ்வளவு நாள் நம்ம போராடி, நம்ம கதறி, நம்ம கண்ணீர் வடிச்சு, நம்ம ஆர்ப்பாட்டம் செஞ்சு திமுக அதிமுக காரங்க பார்த்திருப்பாங்க. முறையா 2026 அப்புறம் மே மாசம் தேர்தல் எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக காரங்க அதிமுக காரங்க கதறத இந்த தமிழ்நாடு அரசு பார்க்கணும். இந்த தமிழ்நாடு மக்கள் 8 கோடி தமிழர்களும் திமுக காரன் அதிமுக காரன் செந்தில் பாலாஜி மாறி அத்தனை அமைச்சர்களும் கதறணும் என்றால் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்களிங்க. ஒரு முறை வாக்களிங்க. அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலும் எங்களுக்கு தான் வாக்களிப்பீங்க. அப்படி ஒரு சிறந்த ஆட்சியை உங்கள் வீட்டு பிள்ளைகள் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை நம்பி வாக்களிங்கள். நமது சின்னம் விவசாயி. தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க.